இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்போது நடக்கிறது? சனி பகவான் எங்கிருந்து எங்கு நகர்த்தினார்? இந்த வருடம் வாக்கிய ரீதியாக மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 8:20க்கு கும்பராசியில இருக்கிற சனீஸ்வரர் மீன ராசிக்கு மாற இருக்கிறார். இவ்வளவு நாள சனீஸ்வரர் சனியோட மனைவியே கும்பத்திலேயே இருந்தார். இப்ப மீனத்துக்கு குருவோட மனைவிக்கு மாற இருக்கிறார். அந்த தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் எப்படி அமையும் சார்? மகர ராசி ராசியாதிபதி போய் குருவோட மனைவிக்கு இருக்காரு. அந்த ராசியாதிபதி சனீஸ்வரரை குரு பாக்குறாரு. அவரே ராசியாதிபதியும் கூட. அப்ப சனீஸ்வரருக்கு தன்னுடைய ராசியையும் பார்க்குது, ராசியாதிபதியையும் பார்க்குது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். ஏன்னா மகரத்தை பாக்குறது ராசியை பாக்குறது, சனீஸ்வரரை பாக்குறது ராசியாதிபதியை பாக்குறது. அப்புறம் குருவோட மனைவியும் இருக்காரு, குருவோட பார்வையிலையும் ராசியாதிபதி இருக்காரு, ராசியையும் பாக்குறாரு. இத்தனை விசேஷங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரும் வெற்றி. இவ்வளவு நாளா 2வது இடத்துல இருந்தார். கடுமையான முயற்சியில தான் வெற்றி கிடைச்சது. எளிமையான முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும். எல்லா விதமான சௌரியங்களும் அனைத்தும் கிடைக்கும். மாணவ செல்வங்களா சிறப்பா படிப்பாங்கிறத மாற்று கருத்து இல்லை. நல்ல மனவாழ்க்கை அமையும். அது நல்ல பெண்களுக்கு நல்ல கணவர், ஆண்களுக்கு நல்ல மனைவி, நல்ல குழந்தை, ஆரோக்கியம், 16 செல்வமும் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல ஸ்கூல் கிடைக்கும், நல்ல படிப்பு, நல்ல தொழில், இதுல எல்லா ஆரோக்கியம், பொருளாதாரம், இது அனைத்துமே உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும்னா அது மகர ராசிக்கு இது பொருந்துங்க. ராசிக்கு 7 குரு வர போறாரு. அதே டைம்ல ராசிக்கு 3ல சனீஸ்வரர் இருக்கிறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு கோச்சாரத்தில் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதுனால வெற்றி உறுதியா உண்டு அப்படிங்கிறது. அது விளையாட்டு வீரர்களுக்கு இன்னும் கூடுதலாவே கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்ப இந்த மகர ராசியை சேர்ந்த தொழில் முனைவோர் இந்த டைம்ல முக்கிய முடிவுகள் எடுக்கலாமா? புதிய முயற்சிகள்ல ஈடுபடலாமா? கண்டிப்பா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுத்தா அது வெற்றி கிடைக்கும். தொழில இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், முதலீடு போடலாம், அதுல என்ன வெற்றியும் காணுவாங்க. பல மடங்கா முதலீடு பெருகும், தொழில் வளமும் இருக்கும், வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. எல்லாருக்குமே இப்ப நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். அதுல வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். இப்போ மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையான காலம், ஒரு பொற்காலம் தான் இதை சொல்லலாம். இது கோல்டன் பீரியட் தான் அதை சொல்ல முடியும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈஸியாவே கிடைக்கும், வாய்ப்பு ரொம்ப அருமையா கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்கிறது அடிப்படை ஜாதகத்தை வச்சு சொன்னாலும் இப்போ கோச்சாரத்துல ரொம்ப அருமையா இருக்கு. 3ஆம் இடங்கிறது ஒரு பொற்காலம், 3, 6, 10, 11ங்கிறது ஒரு பொற்காலம். அவங்க ஜனகால ஜாதகத்துல சனி நல்லா இருந்து, பூர்வ புனி நல்லா இருந்து, குருலாம் நல்லா இருந்து, தசை நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றதை விட அதிக பலன் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு ஒரு பெண்களுக்குங்கும் போது அது சிறப்பா இருக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும். மாணவ செல்வங்கள்லாம் எக்ஸாம் நல்ல ஓரளவுக்கு சுமாரா படிச்சாலே அவங்களுக்கு நல்ல மார்க், நல்ல மதிப்பெண்கள் வந்துடும். அப்படின்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறதும். நல்ல வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, வெளியில போய் படிக்கிறது, இதெல்லாம் சிறப்பா இருக்கும். சனீஸ்வரர் மீனத்துல இருக்கிறதுனால, மீனம்ங்கிறது திருச்செந்தூரை குறிக்கிறதுனால இவங்க திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு பண்ணும்போது இன்னும் இவங்களுக்கு அருமையான வாய்ப்பு. இது விநாயகருக்கு அப்பா அம்மாவை சுற்றி மாம்பழம் வாங்குற மாதிரி இவங்களுக்கு எளிமையான வலிமையான சரியான பரிகாரம் எதுனா திருச்செந்தூர் போயிட்டு வருது. திருச்செந்தூர் இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா வெற்றியை குவிப்பாங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. சனீஸ்வரர் மீனத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாருமே போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா மீன வீடு எதுனா, வீடுங்கிறது கடல் சார்ந்த இடம். அப்போ கடல்ல எந்த இடத்துல இருக்காரு முருகர் அப்படின்னா கடல்ல தான் இருக்கார். அப்ப நீங்க அந்த இடத்த வழிபாடு பண்றதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு. உங்களுக்கு சிறப்பா இருக்கும். தொழில பண்றவங்க அத்தனை பேருமே திருச்செந்தூர் போங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது மகர ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்கும் பொருந்தும். ஏன் அது எல்லா ராசிக்கும் பொருந்தும் அப்படின்னா, மீனத்துல சனீஸ்வரர் போகும்போது நீதியை கொடுக்குறவரே, நீதியை நிலையாட்டுறவரே, தவறு நடக்கிற இடத்த சுட்டி காட்டுறவரு, பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறவரே முருகரா இருக்காரு. அந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்கும் போது, நீதிமான் அந்த இடத்துல இருக்கும் போது முருகர் அதை சரி செஞ்சு கொடுப்பார். நீங்க போய் ஆத்மார்த்தமாவும் உணர்வு பூர்வமாகவும் நீங்க முருகரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறதுல உத்தரவாதம் தரேன். நான் சொல்லியிருக்கிற எளிமையான வலிமையான சரியான பரிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.